கோபி மஞ்சூரியன் பண்ணலாமா? காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர்றதுக்கு ஈஸியாக பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கலர் சிறிதளவு, வெறும் மிளகாத்தூள்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க வேண்டியதுதான். தேவையான அளவு அந்த எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. பூண்டு போடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய பச்சை மிளகா ஒன்று. இப்போது அரிஞ்ச தக்காளியையும் போட்டுடலாம். வதங்கியாச்சு. ரொம்ப வதங்கிக்காதீங்க, கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் பாட்டிலை நல்லா குலுக்கிட்டு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுக்கோங்க இல்லைங்களா, ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் எல்லாம் அது ஒட்டும் இல்லைங்களா. கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்கணும். கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் சின்னதில் அந்த வெறும் மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அந்த வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கணாச்சு. காலிஃப்ளவரை போட்டு கிளறணும். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தூவி வேணும்னா கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் வேணும்னா காரம் பார்த்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கணும். கோபி மஞ்சூரியன் ரெடி.